கொக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற நேரம் உங்களுக்கு இன்னொரு பார்ட்டி நினைவு வரலாம். அந்த பார்ட்டி எல்லாம் இல்லை, மற்ற பார்ட்டியும் இல்லை, இந்த ரெண்டு பார்ட்டி வகைகளும் இல்லை. இது ஒரு அரசியல் கட்சி இல்லை, இது ஒரு சமூக வலைத்தளங்களில் உருவான ஒரு கிண்டல் செய்யும் ஒரு இயக்கமாக தான் இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய இளைஞர்கள் பற்றி தமது கருத்துக்களை தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒருக்கா நீங்கள் எதுலையாவது தள்ளி விட்டீங்கன்னு சொன்னால் அது அப்படி பிறண்டுச்சின்னு சொன்னால் அது ரொம்ப ட்ரை பண்ணி திரும்ப மறுபக்கம் எழுந்துடும். அப்போ அதுக்காகவும் பயன்படுத்த அவ்வளவு திறமை கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக சமூகத்தில் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. நோ டாபிக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டுமில்லை, உலக அரசியலையும் பேசுவோம், உலகத்தில் நடக்கிற முக்கியமான விடயங்களையும் பேசுவோம். ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது, த வேர்ல்டு இஸ் இன் யூத் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் இளைஞர்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு இளைஞன் தான் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறேன். பிரச்சனை இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ டாபிக்கில் ரொம்ப வித்தியாசமான ஒரு விடயத்தை பேச போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நோ டாபிக் பண்ணக்குள்ள கொஞ்சம் வைரல் ஆகிற விஷயங்களை பேசலாம். உங்களுடைய லைக், ஷேர், கமெண்ட் அதெல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுடைய டிக்டாக் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்க. இந்த நாளைய உலகம் இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ரொம்ப பிரபல்யமான ஒரு ஹேஷ்டேக் உலகம் முழுவதிலும் பேசப்படுகிறது. ஒரு சமூக வலைத்தளம் பற்றி அல்லது சமூக தளங்கள் பற்றி பேசப்படுகிறது. அதுதான் சிஜேபி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இப்போ இந்த ஒரு கடந்த 6-7 நாட்களுக்குள்ள ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிற ஒரு இந்த ஹேஷ்டேக் அல்லது ஒரு டாபிக் தான் இந்த சிஜேபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு சமூக இயக்கம் இப்பொழுது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பிரபல்யமாக இயங்கிக்கிட்டு வருது. இது ஜென்சி இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபல்யமாக இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற அந்த இயக்கம் பிரபல்யமாகிட்டு வருது. கொக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற நேரம் உங்களுக்கு இன்னொரு பார்ட்டி நினைவு வரலாம். அந்த பார்ட்டி எல்லாம் இல்லை, மற்ற பார்ட்டியும் இல்லை, இந்த ரெண்டு பார்ட்டி வகைகளும் இல்லை. இது ஒரு அரசியல் கட்சி இல்லை, இது ஒரு சமூக வலைத்தளங்களில் உருவான ஒரு கிண்டல் செய்யும் ஒரு இயக்கமாக தான் இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்தியாவில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக அதிக நபர்களை ஃபாலோ செய்ய வைத்த ஒரு தளமாக இந்த தளம் மாறி இருக்கிறது. இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது அதனுடைய லோகோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகான ஒரு லோகோ. அதாவது கரப்பான் பூச்சை மையமாக கொண்டு இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது சமூக வலைத்தளங்களில் உருவான ஒரு கிண்டல், அரசியலை கேலி செய்கிறதுக்காக, கிண்டல் செய்கிறதுக்காக உருவான ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை அபிஜித் தீபக் என்றவர் தான் இதனுடைய இயக்குனராக இருக்கிறார். அதை உருவாக்கி இருக்கிறார் அபிஜித் தீபக் என்ற நபர் தான் இதை இயக்கி இருக்கிறாரு. கொக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற இந்த சமூக இயக்கத்தை உருவாக்குனது இவர் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இளைஞர்கள் மத்தியில் இந்த பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இளைஞர்களை கரப்பான் பூச்சிகளுடன் ஒப்பிட்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியிருந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தான், இந்த விமர்சனத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் அவர் இந்த இயக்கத்தை உருவாக்கி இருந்தார். குறிப்பாக இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த கூறின கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது தொடர்பில் சூரியகாந்த் மறுதளிச்சிருந்தார். நான் அப்படி சொல்லலை, அந்த விவகாரமாக நான் பேசலை அப்படின்ற ஒரு விடயத்தை நான் காணொலி ஒன்றில் பார்த்துருந்தேன். ஆனால் இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி அது மூலம் கிண்டல் செய்யறதுக்காக, இளைஞர்களை கரப்பான் பூச்சிக்கு ஒப்பிட்டதுனால கிண்டல் செய்யறதுக்காக உருவாக்குன இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் ரொம்ப பிரபலமாக இது மாறி இருந்தது. எனவே இது சமூக ஊடகத்தில் பெரும் பேசு பொருளாக மாறி இருந்து நாட்டினுடைய இளைஞர்கள் பற்றி தமது கருத்துக்களை தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளதாக சொன்ன
சொன்ன செய்திகளுக்கு எதிர்ப்பு வெளியாகி இருக்கிறது. நீதிபதி சூரியகாந்தில் கருத்துக்கள் வந்து தொடர்ந்தும் சமூக ஊடகங்களில் நையாண்டி செய்யப்பட்டும் பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி அது கேலிக்கிண்டல் செய்து தீவிரமாக முன்னெடுத்து வரதாக சொல்லப்படுகிறது. இந்த விதத்தின் மையப்புள்ளி தான் இந்த கரப்பான் பூச்சி அல்லது இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி, அந்த வார்த்தை கூட சரியா உச்சரிக்க முடியல, கொக்ரோச் கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்ற அந்த இயக்கம் வந்து உருவாகி இருக்கிறது. இந்த அபிஜித் தீபக் என்பவர் வந்து இந்தியாவை சேர்ந்த அரசியல் தொடர்பாடல் மற்றும் சமூக ஊடக சுதந்திர நிபுணர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வந்து ஆம் ஆத்மி சமூக ஊடக அணியுடன் பணியாற்றியுள்ள ஒருவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த சமூக ஊடக அணியுடன் வந்து இவர் பணியாற்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கொக்ரோச் என்ற சொல்லை இளைஞர்களுக்கு எதிர்ப்பாக வெளியிடுறதுக்காக இந்த சொல்ல வந்து பதிவிட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே சொல்ல வந்து இளைஞர்கள் எதிர்ப்பு மற்றும் உயிர் வாழும் மனநிலையின் சின்னமாக இது மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயக்கம் வந்து இன்ஸ்டாகிராம், ட்வீட் போன்ற தளங்களில் மிக வேகமாக வந்து வைரலானது. இளைஞர்களினுடைய வேலைவாய்ப்பு பிரச்சினை, தேர்வு மோசடிகள், அரசியல் ஏமாற்றங்கள், சமூக கோபங்கள் இவற்றை எதிர்த்து இளைஞர்கள் நகைச்சுவையாக மீம்ஸ், ரீல்ஸ் மூலம் இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயரை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. இந்தியாவில் பொதுவாக இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை முன்வைத்து தான் இந்த விஷயம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கொக்ரோச் என்பது வந்து எளிதில் அழியாத ஒரு விஷயம். எதுக்காக இந்த பேர் உருவாக்கப்பட்டிருக்கின்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் அவர் வந்து அபிஜித் வந்து தீபக் என்றவர். அவர் சொல்லி இருக்கிறார் வந்து இந்த கரப்பாம்பூச்சி அப்படின்றது வந்து எளிதில் வந்து அழியாது. உங்களுக்கு தெரியும், எவ்வளோதான் நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் வீட்டில் எங்கெங்கே இருந்த கரப்பாம்பூச்சி இன்னைக்கு 10 கொண்டு விட்டாலும் நாளைக்கு இன்னும் ஒரு 10 வழியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அவர் சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த கரப்பான் பூச்சிகள் வந்து எளிதில் அழியாது, எங்கும் உயிர் வாழும், எந்த இடத்துலையும் கரப்பாம்பூச்சி இருக்கும், தள்ளப்பட்டாலும் மீண்டும் எழுந்து நிற்பதற்கான ஒரு சின்னமாக பயன்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கரப்பான் பூச்சை வந்து ஒருக்கா நீங்கள் எதுலையாவது தள்ளி விட்டீங்கன்னு சொன்னால் அது அப்படி பிறண்டுச்சின்னு சொன்னால் அது ரொம்ப ட்ரை பண்ணி திரும்ப மறுபக்கம் எழுந்துரும். அப்போ அதுக்காகவும் பயன்படுத்த அவ்வளவு திறமை கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எளிதில் அழியாது, எங்கும் உயிர் வாழும், தள்ளப்பட்டால் மீண்டும் வாழக்கூடிய முடியக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதனால வந்து இதை சின்னமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால சில இளைஞர்கள் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் உயிருடன் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை வந்து எடுத்து காட்டுறதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம், இந்த கருத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டாலும் உயிர் வாழ முடியும் கரப்பான் பூச்சி மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து காட்டுறதுக்காக இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த இளைஞர்களினுடைய ஜென்சி இளைஞர்களினுடைய உணர்வை வந்து தட்டி எழுப்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இயக்கம் வந்து இன்ஸ்டாகிராம், ட்வீட், ஃபேஸ்புக், ரெபிட் போன்ற தளங்களில் வந்து வேகமாக வந்து பரவி வருது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து மீம்ஸ், ஏஐ எடிட்ஸ், ஃபேக் பொலிட்டிக் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடிட் பண்ணி போடுறது வந்து ஜென்சி இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அதிகமாக ஃபாலோவர்ஸை கொண்ட முதலிடத்தில் காங்கிரஸ் கட்சியும் 2வது இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் இருந்து வந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியை இந்த சிஜேபி பின்தள்ளி 2ஆம் இடத்திற்கு முன்னணி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்தியாவில் வந்து 1வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கிறது. 2வது இடத்துல வந்து பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி இருந்திருக்கிறது. இப்போ இந்த சிஜேபி, கொக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்காக, இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சமூகத்தில் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதை நாங்கள் இலங்கையில் எவ்வளவு தூரம் இலங்கையில் உள்ள இளைஞர்கள் மோட்டிவேஷனை எடுத்துக்கொண்டு அல்லது இதை தங்களுடைய ஒரு சில விடயங்களாக எடுத்துக்கொண்டதுக்கு நிறைய வந்து இதில் வந்து நிறைய பதிவுகளை போடுறாங்க. இந்த சிஜேபியில் வந்து நிறைய பதிவுகளை போடுறாங்க, நிறைய தகவல்களை போடுறாங்க, என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்ன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சொல்லிட்டு வராங்க. அதனால் வந்து இது ரொம்ப பிரபல்யமாக ட்ரெண்டிங்காக இன்னைக்கு உலகமே பேசக்கூடிய ஒரு தலைப்பாக இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி
இயக்கம் உருவாகி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு நோ டாபிக்கினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.